ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். மீன் குழம்புக்கு நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணிக்கோங்க, குழம்புக்கு நல்லாயிருக்கும். புளி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க புளி. 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, இது 150 கிராம் தக்காளி. 3 மாங்காய் துண்டு எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 3 துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். பெரிய பல் பூண்டு, 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு கருவேப்பிலை கறி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் 5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புளியை தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரமாக ஊறின புளி. இப்போ மீன் குழம்புக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி காஞ்சோடனே மிளகு சேர்த்துடலாம். மிளகு சேர்த்தோடனே ஜீரகம் சேர்த்துடலாம். சேர்த்து பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்க்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கினோடனே அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே மிளகாத்தூளில் பாதி மிளகாத்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க, பாதி மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே நம்ம கடுகு, உளுந்த பருப்பு போட்டுடலாம். கடுகு, உளுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் சேர்க்கணும். பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சீக்கிரம் பொரிச்சிடும். அதனால் கடுகு, உளுந்த பருப்பு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேருங்க. வெந்தயம் பொரிஞ்சிடும். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்தோன்னே பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டு பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டையும் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுது. பாருங்கள், கிரேவிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா. இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம மசாலா சேர்த்துடலாம். கிரேவியை சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெயிலே.
அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இது கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. நீங்கள் பாருங்கள், எண்ணெயில் வதக்கிட்டு இந்த டைமில் வந்து புளி தண்ணி இருக்கு இல்லையா, புளியை வந்து பாருங்கள், நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஊற்றிடலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறையாவே புளி ஊற்றணும், புளி தண்ணி. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, பாதி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து மீன் குழம்புக்கு வந்து எவ்வளோ காரம் போட்டு புளி போட்டாலும் பத்தாது. அதனால் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டேன். அதுமாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு முடிச்சிடலாம். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ மூடி எடுத்துட்டேன். நல்லா கொதிக்குதா? நல்லா கொதி வந்தோடனே இந்த டைமில் வந்து மீன் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டேங்க. சேர்த்தோன்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏன்னா மீன் போட்டால் சீக்கிரம் வெந்துடும். சும்மா ஒரு கொதித்தோடனே நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். பாருங்க, எடுத்துடுறேன். மீன் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்துட்டு எதுவும் அப்படி ரொம்ப கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிடும். மாங்காய் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க, மீன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு ஜஸ்ட்டு 2 minutes அப்படியே சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு அந்த கொதியெல்லாம் அடங்கிடும். சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மாங்காய் போட்ட மீன் குழம்பு. மீனை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. மீனை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அப்புறம் முள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா மீன் குழம்பு சாப்பிடவே முடியாது. அதனால் மீனை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காமல் கரெக்டாக வேக வைக்கணும். மாங்காய் போடுறது வந்து மீனை போட்டு கொதி வந்தோடனே மாங்காவே சேர்த்துருங்க. ஏன்னா மாங்காவும் வேகணும். அதனால் வந்து மீனை போட்டு கொதி வந்தோடனே மாங்காய் சேர்த்துடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் மீன் குழம்பு. கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.